அன்பு நண்பர்களே வணக்கம். தமிழகத்து ஏழை தாய்மார்கள் நமது புரட்சி தலைவரை எங்கள் வீட்டு பிள்ளை என சாதாரணமாக கொண்டாடி மகிழவில்லை. அதற்கான எண்ணற்ற வரலாற்று நிகழ்வுகளும் சான்றுகளும் உள்ளன. புரட்சி தலைவருடைய கண்கண்ட தெய்வமான அவரது அன்னையார் இயற்கையுடன் இரண்டர கலந்த பின்னர் தமிழகத்தின் தாய்மார்கள் அவருக்கு அந்த குறையே இல்லாதவாறு தங்கள் ஒவ்வொருவரது பிள்ளையாக புரட்சித் தலைவரை கருதி வந்தார்கள் என்பதும் கடந்த கால வரலாறு. அவ்வாறே புரட்சித் தலைவர் அவர்களும் தமிழகத்து தாய்மார்களின் அப்பழுக்கற்ற பாசத்திற்கு இம்மி அளவும் குறைவில்லாது, நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை என பாடி மகிழ்ந்ததையும் நாமெல்லாம் கண்டு மகிழ்ந்தோம். தேர்தல் சமயங்களில் வாக்குச்சாவடிகளில் தாய்மார்களின் கூட்டம் அதிகமாக இருக்கிறது என்றால் அந்த பகுதிகளிலெல்லாம் புரட்சித் தலைவரது கட்சியே வெற்றி பெறும் என அறுதியிட்டு கூறலாம். அந்த அளவிற்கு புரட்சித் தலைவர் அவர்கள் தனது பொன் உடலால் மட்டுமே இயற்கையுடன் இரண்டர கலந்து சுமார் 30 ஆண்டுகள் ஆன பின்னரும் தனது கட்சியின் வெற்றிக்கான வாக்கு வங்கியை அப்படியே தக்க வைத்து கொண்டுள்ளார் என்றால் அதற்கு புரட்சித் தலைவர் அவர்கள் மீது தமிழக தாய்மார்கள் கொண்டிருக்கும் ஆழ்ந்த பற்றும் பாசமுமே காரணமாகும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அவ்வாறு தமிழகத்தின் ஒட்டுமொத்த தாய்மார்களின் குரல்களாக, வாழ்த்துக்களாக இங்கு ஓரிரு தாய்மார்கள் புரட்சித் தலைவர் அவர்கள் மீதான தங்களது பாசத்தையும் நேசத்தையும் எவ்வாறெல்லாம் வெளிப்படுத்துகிறார்கள் பாருங்கள். இங்கு ஒரு ஏழை தாய் தனது உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து எழும் அப்பழுக்கற்ற பாசத்தின் காரணமாக ஏழை பங்காளரை, நமது புரட்சித் தலைவரை வாழ்த்தும் அற்புத காட்சியினை காணுங்கள். உங்க பசியை தீர்க்க எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது நான் செஞ்ச பாக்கியம். ஒருவருக்கு ஒரு தாய் தான் உண்டு. ஆனால் உங்களுக்கோ இந்த நாடு முழுவதும் கோடிக்கணக்கான தாய்மார்கள் இருக்கிறார்களே. என் மீது இவ்வளவு பாசமும் அன்பு வைத்திருக்கும் தாய் குலத்திற்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? நாங்கள்யா கைமாறு செய்யணும். துயரத்தை பாக்குறப்பெல்லாம் அதை துடைக்க முயற்சிக்கிற உங்க பண்பு, எல்லாரும் வாழணும்னு நாட்டுக்காக நீங்க செய்யற தொண்டு, இல்லேன்னு வந்தவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிற உங்க கொடை உள்ள, எதிரிக்கும் இரக்கம் காட்டுற உங்க நல்ல நெஞ்சம், இதுக்கெல்லாம் நாங்கெல்லாம் நன்றி சொல்லணும். என் அன்பு தாயே, இங்கு ஒரு சத்திய தாய் இதய தெய்வம் பொன்மனச் செம்மல் மீது காட்டும் உணர்ச்சிமயமான பாசத்தையும் பாருங்கள். நீ எனக்கு மட்டும் மகன் இல்லை, இந்த நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான தாய்மார்களுக்கும் நீதான் மகன். இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அவர்கள் மீது தான் கொண்டிருக்கும் ஆழ்ந்த அன்பினை நெகிழ்ச்சியுடன் வெளிப்படுத்தும் ஒரு ஏழை தாய். அம்மா. முத்து வந்துட்டியாப்பா? ஏம்மா, சாப்பிட்டீங்களா? இருக்கட்டும்ப்பா, இருக்கட்டும். ஏமா, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், என் கூட வந்து என் வீட்டுல இருங்கன்னு சொல்றேன்ல, கேட்டா என்னம்மா? எதுக்காம இப்படி கஷ்டப்படணும்? தம்பி, நான் ஒரு குருடி, என்னுடைய பாரம் உனக்கு எதுக்கப்பா? ஐயோ, என் மகன் எப்படி இருக்கா? சொல்லுங்களே, யாராவது சொல்லுங்களே. டாக்டர் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாரு பாட்டி. ஐயோ, என் மகன் சாகக்கூடாது, என் ராஜா சாகக்கூடாது. கடவுளே, என் உயிரை எடுத்துக்கிட்டு என் ராஜாவை காப்பா. இந்த தாய்மார்களை போன்றே இன்னும் தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எண்ணிலடங்கா தாய்மார்கள் இன்றளவும் நமது புரட்சி தலைவரை, மக்கள் திலகத்தை, பொன்மனச் செம்மலை, ஏழை பங்காளரை தங்கள் வீட்டு பிள்ளையாகவே எண்ணி வாழ்ந்து வருகிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அவர்கள் தாய்மைக்கு முக்கியத்துவம் அளித்து உன்னதமான வாழ்க்கை தளத்தில் பயணித்திருப்பார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எண்ணற்ற பாச தாய்மார்களின் பாசத்திற்கும் நேசத்திற்கும் எள்ளளவும் குறைவில்லாது அவர்களை போற்றி இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அவர்கள் பாடி மகிழும் உணர்ச்சி மயமான காட்சியை காண கண் கோடிதான் வேண்டும். நண்பர்களே, இங்கே பாருங்கள், அதை கண்டு மகிழுங்கள்.